நேற்று நடைபெற்ற இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் 3வது ஓடியில் இந்தியா எந்த அளவுக்கு தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மேட்ச்சில். ஸோ இப்படி ஒரு மொக்கையை இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட வாங்குவாங்கன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் 1997 தான் இந்தியாவுக்கு வந்து இலங்கை கிட்ட தோல்வி அடைஞ்ச நிலையில் அப்போது இருந்து இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா தலைமையில் இப்போ தாங்க சீரீஸே விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு மோசமாக இந்த சீரீஸில் இந்தியா ஆடி இருக்காங்க. ரோஹித் சர்மா செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லுவார்னா, எங்களை விட ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பெட்டராகவே பண்ணாங்க. எல்லா பொசிஷன்லையும் எல்லாமே வந்து தரமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி அவங்க சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். பட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட 10, 15, 20 ஆண்டுகளுக்கு ரெக்கார்டை வந்து தற்பொழுது ஸ்ரீலங்கா வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்தாலுமே இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக கோலி அவர்கள் வந்து என்ன தான் பண்ணாருன்னு தெரியல. 3 மேட்ச்லையுமே எழுப்பிட்டு போயிடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் வந்து பவுலிங் போட்டாங்க ஸ்ரீலங்கா. அதுதாங்க அவங்கள சீரீஸ் வின் பண்ண வச்சதுக்கு ஒரே காரணம். முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் அவங்க தான் இந்த மேட்ச்சில் வந்து கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே. அந்த வேண்டர்சி, வெள்ளாளகே இவங்க தாங்க மேட்ச்சு டோட்டலாக இந்தியா கிட்டேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த கோப்பையை வின் பண்ணி அவங்க இலங்கையில் கம்பீரமாக வச்சுருக்காங்க. இந்தியாவை வந்து தலையில் அடித்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ரோஹித் சர்மாவால் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மனுஷன் எவ்வளோ தாங்க போராடுவார். அவர் கூட யாராச்சும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். அந்தளவுக்கு ஒர்த்தாக இந்தியா ஆடவே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா இதில் வந்து 2-3 சேஞ்ச் வந்துச்சு. ரிஷப் பண்ட் உள்ளே வந்தார், ரியான் பராக் உள்ளே வந்தார். அப்பயுமே டீம் ஒன்றுத்துக்குமே ஆகலை. கேஎல் ராகுலவே வெளியே உட்கார வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்கன்னா அந்தளவுக்கு டீம் செட்டப் எடுத்துகிட்டு போய் ரோஹித் சர்மா இந்த லைனப் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சு ட்ரா பண்ணலாம் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார். அதுவும் அவருக்கு வேலைக்கு ஆகலை, கையும் கொடுக்கல. கண்டிப்பாக இனிமே வந்து ஸ்ரீலங்கா சீரீஸை தோத்துட்டாங்க. அடுத்து வரக்கூடிய இனிமே போட்டிகளில் இந்தியாவின் ஆதிக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கம்பீர் வந்த கோச்சாக வந்த முதல் ஓடி சீரீஸ்லேயே அவங்க தொடக்கத்திலே அவருடைய சீரீஸை வந்து இழந்திருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல வேண்டிய விஷயம். இது கம்பீர் வந்து எப்படி எடுத்துக்க போகிறாரு, எப்படி இதிலிருந்து வெளியே வர போகிறாருன்னு தெரியல. என்னடா ஆரம்பமே நமக்கு இப்படி இருக்கே, எப்படி இனிமேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு பயத்திலே கம்பீர் அவர்கள் இருக்கார். அப்படி என்றால் இந்தியாவுடைய லைனப்பும் சரி, இந்தியாவுடைய பேட்டிங் லைனப்பும் எப்படி மாற்ற வேண்டும், எப்படி ஆட வைக்க வேண்டும் என்பது தான் அடுத்த கம்பீருடைய அதிரடி திட்டமாக இருக்க போகதா சொல்கிறாங்க. ஆனால் ரோஹித் சர்மா வந்து ஒரு 35 ரன் அடித்தார் இந்த மேட்ச்சில். ஏன் வந்து அது கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போகணும் அப்படின்றத நினைக்கல அப்படின்றது தான் தெரியல. ஃபஸ்ட் 2 மேட்ச்சும் இதே மாதிரி தான் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டு போயிட்டார். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஃபைனல் வரைக்கும் கடைசியாக எடுத்துகிட்டு போய் மேட்ச் முடிக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தால் மேபி இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூட இன்னும் இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த சீரீஸை வந்து நம்ம கையில் தக்க வச்சுருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சாங்க ஸ்ரீலங்கா. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், வேறு லெவல் பவுலிங். கண்டிப்பாக அவங்களுக்கு சல்யூட் அடிச்சாகணும். இந்தியாவை தலையில் அடித்து வீட்டுக்கு அனுப்புறது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத விஷயம்தான். கண்டிப்பாக ஸ்ரீலங்காவுடைய ஆதிக்கம் நல்லாவே இருந்துச்சு. மீண்டும் அடுத்த சீரீஸில் வந்து பார்க்கலாம்.